இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆஹா, ஃபுல்லாக ஆவி நின்று இருக்குது. மட்டன் பிரியாணி வாசம் ஏரியா ஃபுல்லாக வீசுங்கிற மாதிரி இருக்குது. நல்லா எப்படி உதிரி உதிரியாக வந்துருக்கு பாருங்க. சாப்பாடு கறி எல்லாம் அப்படியே பஞ்சு பஞ்சாக வந்துருக்கு. நல்ல சூடான பிரியாணியோட சில்லுன்னு கொஞ்சம் தயிர் பச்சடியை வச்சு ஹாய், நான் தாங்க உங்கள் தினேஷ், நாகூர்லேருந்து. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 20 பேருக்கு மட்டன் பிரியாணி, சீரக சம்பா அரிசி ஒரு 3 கிலோவும் 3 கிலோ இளம் ஆட்டு கறியும் போட்டு அட்டகாசமாக இந்த மட்டன் பிரியாணியை எப்படி செய்கிறோங்கிறத நானும் செய்ய போகிறேன். இந்த வாரம் ட்ரைனிங் வந்தவங்களுக்கும் செஞ்சு காட்ட போகிறேன். எல்லாருமே நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி இன்வைட் பண்ணியிருக்கோம். இந்த மட்டன் பிரியாணியை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 3 கிலோ அரிசி சீரக சம்பா எடுத்திருந்தோம். ஆனாலுமே இது எவ்வளோ ரைஸ் இருக்குங்கிறத அளந்துக்கிறது தான் நல்லது. ஏன்னா இதை அளந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், உலைக்கு தண்ணி வைக்கணும். இதில் ஒரு பங்கு அரிசி எடுத்துருக்கோன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு இது ஃபுல்லாகவே 3 கிலோ இருக்குன்னு வச்சுங்க. இந்த மாதிரி 3.5 தண்ணியை உலையில் வச்சு அடுப்பில் போட்டோம்னா ஒரு பக்கம் சூடாகிட்ருக்கோம். நம்ம மட்டனில் தண்ணி அளவு தண்ணி கொடுத்த பின்னாடி சோறு வடிக்கிறதுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும். 3 கிலோ அரிசி பார்த்திங்கன்னா இதில் 1.5 வந்திருக்கு. அரிசி எப்போ ஊற வைக்கணும்னு சொன்னால், எப்போ நீங்கள் மட்டன் இது உள்ளே சேர்க்குறீங்களோ சேர்த்து அளவு தண்ணி கொடுத்து வேகிறதுக்கு ஒரு 45 நிமிஷம் விடுவோம். அந்த டைமில் இந்த அரிசியும் ஊற வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். சீரக சம்பாங்கிறதுனால 1 மணி நேரத்துக்கு உள்ளே தான் ஊறணும். இதே பாஸ்மதி அரிசியாக இருந்துச்சுன்னா 2-3 மணி நேரம் ஊறினா கூட பயப்பட வேண்டாம். மொத்தம் இந்த பாத்திரத்தில் நம்ம 5/4 தண்ணி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். 5-5.5. இப்போ உலை தண்ணியாக அளந்து கொடுத்துருங்க. அது சூடாகிட்டுருங்க. பிரியாணி தாளிக்க ஆரம்பிக்கலாமா? இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. அடுப்பை பற்ற வச்சு சட்டியை வச்சுருவோம். சட்டி காயிட்டோம். கடலை எண்ணெய் 1 கிலோக்கு 300 கிராமுங்க. நம்ம 3 கிலோக்கு 900 கிராம் யூஸ் பண்ணுறோம். இது எண்ணெய் அதிகம்னு தோணுச்சுன்னா நீங்கள் 250 கூட பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? 1 கிலோக்கு 5 கிராம் பட்டைங்க. 3 கிலோக்கு 15 கிராம் பட்டை எடுத்துருக்கேன். அது வெயிட் தெரியும். ஏலக்காய் வந்து நமக்கு வெயிட் காட்டல. அதனால் 1 கிலோவுக்கு 12 ஏலக்காய் 8 கிராம்புன்னு கணக்கு பண்ணி நானும் 3 கிலோவுக்கு எடுத்திருக்கேன். 36 நம்பரில் ஏலக்காவும். கிராம்பில் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு 8ன்னு கணக்கு பண்ணி 24 எடுத்திருக்கேன். இப்போ நான் மொத்தமாக எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். சரிங்களா? பூண்டு பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு 150 கிராமுங்க. தோல் உரிச்ச பூண்டு. ஆல்ரெடி உங்களுக்கு அரைச்ச பூண்டு தான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்போம். அதனால் தண்ணி ஊற்றி அரைச்சிருப்பாங்க இல்லையா? அதனால் 1 கிலோவுக்கு 180ன்னு கணக்கு பண்ணி 3 கிலோவுக்கு 540 கிராம் பூண்டை நம்ம எடுத்துருக்கோம். தோல் உரித்து தாங்க அரைக்கணும். அந்த மாதிரி இருக்கிற பூண்டு பேஸ்ட்டை நான் இப்போ எண்ணெயில் சேர்த்துட்றேன். இப்போ இந்த பூண்டு இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கினே இருக்கணும். வாசனை நல்லா மாறி கமன்னு வருங்க. அது வரைக்கும் வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. அது வரையும் நம்ம வதக்கி எடுத்துடலாம். நாங்கள் வீடியோ எடுக்க ஆரம்பித்தப்போ ஒரு 6 மணி ஆச்சு. பூண்டு வதக்கவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே இருட்டிருச்சு. ஒரு மிட்நைட் பிரியாணியாக தான் வரும் போல இருக்குது. இப்போ நல்லா கமன்னு வாசனை வருது. லைட்டாக எல்லோயிஷ் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், இஞ்சியை சேர்த்துக்கிறோம். இஞ்சி எவ்வளோ? 1 கிலோவுக்கு 100. அரைச்சிருந்தோம்னா 130. ஏன் அரைச்சா 130னா 30 கிராம் தண்ணி இருக்கும். எண்ணெயில் சேர்த்துடலாங்க. இஞ்சி பூண்டு இது ரெண்டுமே போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. கமன்னு வாசம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. 1 கிலோக்கு 250 கிராம் தக்காளி எடுத்துருக்கோம். 3 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 750 கிராம் எடுத்துருக்கோங்க. சேர்த்துடலாம். தக்காளியை ஃபைன் சாப் பண்ணிக்கலாம். மட்டன் பிரியாணியாக இருந்தால் நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். எந்த தப்பும் இல்லை. ஏன்னா மட்டன் ரொம்ப நேரம் வேக விடுவோம். வேக விடுறதுனால அந்த தக்காளியோட பச்சை வாசனைலாம் ஈஸியாக போயிடும். சிக்கன் பிரியாணியாக இருந்தால் கொஞ்சம் நைஸாக வெட்டி போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 1 கிலோக்கு 30 கிராம் மல்லி, 30 கிராம் புதினா சேர்க்க போகிறேன். அதையும் இப்போ சேர்த்துட்றேன். வெங்காயம் 1 கிலோக்கு 300 கிராமுங்க. அப்போ 3 கிலோக்கு 900 கிராம் அதையும் சேர்த்துட்றேன். இது கொஞ்சம் பெருசாக இருந்தாலுமே மட்டனோட வேகும்போது நல்லா கரைஞ்சி வெந்துருங்க. சிக்கன் பிரியாணி இருந்தால் இன்னும் ஃபைன் சாப்பாக பண்ணுங்கள். அப்போ தான் மசாலா நல்லா கிடைக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி ஒரு அரை வேக்காடு வதங்கிருச்சுங்க. ஓகே, பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் மெர்ஜ் ஆகிட்டே வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். 1 கிலோவுக்கு 25 கிராம் உப்புங்க. ஓகே, 3 கிலோவுக்கு 75 கிராம் கல் உப்பு நான் சேர்த்துட்றேன். இந்த உப்பே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு நல்ல ரெட் கலர் வேணும்னா சக்தி மிளகாத்தூளை பயன்படுத்துங்க. 1 கிலோவுக்கு 10 கிராம், 3 கிலோவுக்கு 30 கிராம்.
இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலர் வந்த உடனே நீங்கள் மட்டனை சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கிறேன். 1 கிலோவுக்கு 100 கிராம், 3 கிலோவுக்கு 300 கிராம் தயிர். இப்போ இந்த தயிர் உடஞ்ச உடனே தயிரெலாம் நல்லா கறியோட மிக்ஸ் ஆன உடனே நம்ம என்ன பண்ணலாங்க, சுடு தண்ணியை சேர்த்துக்கலாங்க. நல்லா கறியோட தயிர் சேர்ந்துருச்சுங்க. சுடு தண்ணி எவ்வளோ சேர்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா 1 பங்கு அரிசிக்கு பாதி தண்ணி சேருங்க. உதாரணத்துக்கு 3 கிலோ தண்ணி எடுத்திங்கன்னா நீங்கள் 1.5 கிலோ அந்த வெயிட்டில் வச்சிங்க. 1 பங்கு அரிசி எடுக்கிறீங்க, அதில் பாதி தண்ணியை சேர்த்தா போதுமானது. இப்போ சுடு தண்ணியை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம 1.5 அரிசி எடுத்துருந்தோம். ஓகே, இந்த பாத்திரத்தில் 1.5 பாத்திரம் அரிசி எடுத்திருந்தோம். அதனால் 3/4 பாத்திரம் தண்ணி சேர்க்குறோம். சுடு தண்ணியாக தாங்க சேர்க்கணும். சுடு தண்ணியை நான் சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். நீங்கள் கொடுத்த தண்ணி அளவு சரியாக தவறா அப்படின்றத எதை வச்சு கண்டுபிடிக்கலான்னா, எல்லா பீஸும் முங்கியிருக்கான்னு பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி எல்லா பீஸும் முங்கியிருந்தாலே நீங்கள் கொடுத்த தண்ணி அளவு கரெக்டுன்னு அர்த்தம். ஓகே, கறியில் வந்து எல்லா பீஸும் முங்கியிருக்கு. இதே தான் சிக்கனுக்குனாலும் அப்படியே தான், மட்டனுக்குனாலும் அப்படி தான். உள்ளே முங்கியிருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துங்க. இப்போ எல்லா கறியும் முங்கியிருக்கு. 1க்கு 3/4 கொடுத்தாலே முங்கிரும். மூடியை போட்டுடுறீங்க. மூடியை போட்டு கேப்லாம் இருந்தால் தட்டி ரெடியாக வச்சுங்க. சுற்றி ஆவி வந்தோடனே ஃபுல் சிம்மில் வச்சிடலாம். ஒன்ஸ் நீங்கள் கறியை சேர்த்துட்டீங்க, அது வேக போகுது. இந்த நேரத்தில் தான் நம்ம சீரக சம்பா அரிசியை ஊற வைக்க போகிறோம். 1 அல்லது 2 தண்ணி கழுவுங்க, அதுக்கு மேலே கழுவ வேண்டாம். ரைஸ்லேயே நல்ல வாசம் இருக்கும். அது வந்து ரொம்ப கழுவிட்டே இருந்தால் போயிடும். ஓகே, ஸோ 1 or 2 டைம்ஸ் கழுவுங்க. அந்த ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் ஆகிறதெல்லாம் கொதிக்க வைக்கிறோம்ல சோறு, அப்போ ரிமூவ் ஆகிக்கும். ஓகே, அதனால் இப்போயே நல்லா கஞ்சி போகிற வரைக்கும் கழுவணுங்கிற அவசியம் இல்லை. எந்த பிரியாணியில்? வடி பிரியாணியில். இதுவே தம் பிரியாணியாக இருந்தால் நீங்கள் ஒரு 4-5 முறை கூட கழுவிட்டு பண்ணுறது நல்லது. இப்போ பாருங்கள் நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு, தெரியுதா? இப்போ சிம் பண்ணிடலாம். ஒரு 45 நிமிஷம் டைம் செட் பண்ணியிருக்கிறோம். இப்போ 45 நிமிஷம் முடிஞ்சிருச்சுங்க. கறி வெந்திருக்கா வேகலையா அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்படியே நிதானமான தீயில் 45 நிமிஷம் வந்திருக்கு. அதை தண்ணி சுண்டவே இல்லை பாருங்கள். கறி முங்குற அளவு வச்சோம்ல, லேசாக ஒரு பாயிண்ட் தான் குறைஞ்சிருக்கு. ஆனால் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, கறி வெந்திருக்கா வேகலையா. இது எப்படி பார்க்கணுன்னா, நல்ல பச்சை தண்ணியில் போட்டுருங்க. ஒரு பீஸ் எடுத்து பச்சை தண்ணியில் இப்படி போட்டுருங்க. போட்டு அப்படியே பஞ்சு மாதிரி வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் அப்படியே பிரிஞ்சு போகுது கறி. ஒரு 70% to 80% வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். நல்லா இளங்கறிங்கிறதுனால தான் வெந்திருக்கு, முத்தலாக இருந்தால் வேகாது. ஓகே, இப்போ கறி வெந்துருச்சு. கறி வெந்தோடனே நம்ம என்ன பண்ணோம், லெமன் ஜூஸ் கொடுத்துடலாம். லெமன் ஜூஸ் சேர்க்குற ஒரு விதை கூட போயிடக்கூடாது. 1 கிலோவுக்கு 1 பழம் பெரிய பழமாக இருக்கணும். 3 கிலோவுக்கு 3 பழம். எந்த விதையும் இல்லை, ஆல்ரெடி ஃபில்ட்ரு பண்ணியிருக்காங்க. வெரி குட். இப்போ நம்மக்கிட்ட ஒரு அடுப்பு தான் இருக்குது. ஓகே, பெரிய அடுப்பு ஒரு அடுப்பு தான் இருக்குது. இந்த ஸ்டேஜோட நம்ம ஒரு 3/4 மூடி போட்டு இதை இறக்கி கீழே வச்சிடலாம். ஓகே, இறக்கிட்டு இதில் நம்ம அந்த உலையை போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். உலையை போடுப்பா. இப்போ இந்த உலை வந்து நல்லா கொதிக்கணும். சென்டராகுதுப்பா, சென்டராகுது. போதுமா போதுமா. இந்த உலை நல்லா கொதிக்கிட்டேங்க. உலை கொதித்த உடனே நம்ம அரிசியை சேர்க்கலாம். உலை கொதிக்க ஆரம்பிக்க போதுங்க. இந்த ஸ்டேஜில் 1 கிலோவுக்கு 50 கிராம் கல் உப்பு, 3 கிலோவுக்கு 150 கிராம் கல் உப்பை சேர்த்துடலாம். உலை கொதிக்குது. இப்போ நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ரைஸை கொட்டிட்டோம். நல்லா கிண்டி விட்டுறோம். அரிசியை கொட்டின உடனே என்ன பண்ணோன்னா, தண்ணி எடுத்து வச்சுக்கணும். எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோவுக்கு ஒரு 1/2 லிட்டர் வரைக்கும் கணக்கு பண்ணி ஒரு தோராயமாக எடுத்து வச்சிங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம தம் போடும்போது ஒருவேளை நமக்கு பத்தலைன்னா இந்த தண்ணி தான் பயன்படுத்தும். கொதித்து வடிக்கிறோம் பாருங்கள், அதில் வந்து ஸ்டார்ச் நிறைய இருக்கும். கஞ்சி தண்ணியை மாதிரி மாறிடும். அதை கொண்டு வந்து மேலே ஊற்றக்கூடாது. இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிடலாம். உலையில் உப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். உப்பு நல்லா நறுக்குன்னு இருக்குது. சரியா? அந்த மாதிரி இருக்கணும். இப்போ மசாலாவில் இருக்கிற உப்பு பார்த்துட்றேன். உப்பு
காரம், புளிப்பு 3மே கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி தான் இருக்குது. அதை நம்ம இப்போ மூடி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் மசாலாவில் உப்பு குறையிறதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். எவ்வளோ குறையுதுன்னு தோணுதோ 1 கிலோக்கு 1 கிராம் கணக்கு பண்ணி தூள் உப்பு, 3 கிலோ இருந்தால் 3 கிராம் தூள் உப்பு சேருங்க, கரெக்டாக இருக்கும். பட் 25 கிராம் கரெக்டாக சேர்த்து நான் சொன்ன தண்ணி அளவை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு உப்பு போட வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. இந்த ஸ்டேஜில் ரைஸை பார்க்கலாம். கிட்ட வாங்கம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்படி இருக்குதுன்னா உள்ள நறுக்குன அரிசி, மேலே லேசாக சோறாக தெரியணும். ஓகே, இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். அரை வேக்காடில் வடிக்கணும். இப்போ வடித்த உடனே என்ன பண்ணோம், தவா தூக்கி மேலே போட்டுருணும். தவா சூடு ஆகிறதுக்குள்ளே நம்ம தண்ணி வடிஞ்சிரும். மசாலா தூக்கி மேலே போட்டோம்னா ரெண்டும் சேர்ந்து வெந்து வர்றது கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இன்னொரு ஐடியா என்ன வச்சுக்கணுன்னா, கஞ்சி எப்படி ரிலீஸ் ஆகுது பாருங்கள். தெரியுதா? இப்போ உங்களுக்கு திக்காக ஸ்டார்ச் ரிலீஸ் ஆகுது. இந்த கஞ்சி வெளியே ஆயிடுச்சுன்னா சாப்பாடு நல்லா உதிரியாக இருக்கும். நம்ம அரிசி போட்டோன்னே எடுத்து தண்ணி பாருங்கள், இங்கே இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ டைல்யூட்டாகவே இருக்குது பாருங்கள். ஏன்னா அரிசி போட்டோன்னே எடுத்துட்டோம். இந்த ரைஸில் இந்த தண்ணியில் அந்த ரைஸ் வாசமும் இருக்கும், அதே நேரம் நம்ம மேலே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு உப்பும் இருக்கும், கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இதை எடுத்து ஊற்றுனீங்கன்னா ரொம்ப திக்கான கஞ்சி இல்லையா, இது என்ன பண்ணிவிடும், உங்களுக்கு சாப்பாடை ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். அரிசியை வடிக்க போகிறோம். பிரியாணினா சீரக சம்பா தான். இப்போ ரைஸ் வடித்து நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது தான். அட்லீஸ்ட் ஒரு கொதியாச்சும் வரட்டும். சோறு வடித்து ரொம்ப நேரம் வச்சுக்க முடியாது, 1 நிமிஷம் தான். அதுக்குள்ளே கொதி வர மாதிரி ஒரு ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். இப்போது மசாலா கொதிக்கும் போது தான் போடணும். இது வடித்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, அதனால் நான் சேர்த்துட்றேன். ஆவி வந்த பின்னாடி இந்த டைமை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா உருண்டையாக போயிடும் சாப்பாடு. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொட்டுங்க, கட்டுங்க. ஓகே, பாருங்கள் அரிசியை சேர்த்துட்டிங்க. ஒரு அரை வேக்காட்லேருந்து 3/4 வேக்காடு வந்துருச்சு. இப்போ அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா, தண்ணி கரெக்டாக வந்துருச்சு. மட்டன் பிரியாணி தானே, தண்ணி நிறையா வாங்கணும்லாம் கிடையாது. சிக்கன் பிரியாணியாக இருந்தாலும் மட்டன் பிரியாணியாக இருந்தாலும் தண்ணி அளவு ஒன்று தான். இப்போ எடுத்து பார்க்குறோம், வெறப்பாக இருக்கான்னு பார்க்குறோம். கொஞ்சம் லேசாக ரஃப்பாக இருக்குது இல்லையா, அரை வேக்காடு பார்க்குறீங்க. இப்படியே விட்டிங்கனாலும் தம் ஆகிடும். இதில் அதிகபட்சம் இன்னொரு 100லேருந்து 150 ml தரலாம் தண்ணி, அதுக்கு மேலே தர வேண்டியதில்லை. இப்போ நம்ம வடித்து வச்ச தண்ணி இருக்குது பாருங்கள், எல்லா இடம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்த உடனே ஒரு 100லேருந்து 150 தண்ணி, 1 கிலோக்கு 50 ml கணக்கு பண்ணி 3 கிலோக்கு ஒரு 150 தண்ணி இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கணும். இதுக்கு மேலே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, போட்டுட்டு மூடியை போட்ட உடனே உங்களுக்கு சுற்றி ஆவி வருதான்னு பாருங்கள். ஆவி வந்தோடனே 20 நிமிஷம் இதுக்கு மேலே கொட்டாங்குச்சியை போட்டு கொளுத்தி விட்டுடலாம். இப்போ மேலே நம்ம நெருப்பு போட்டுடலாங்க. இது எப்படின்னா, நார்மல் பர்னரில் அதை கொட்டாங்குச்சி கொடுக்கலாம். நார்மல் பர்னரில் சும்மா வச்சிங்கனாவே ஒரு கொட்டாங்குச்சி பிடிச்சிரும். ஒரு கொட்டாங்குச்சி பிடிக்கிற வரையும் கஷ்டம். அதை பிடிச்ச உடனே தூக்கிட்டு நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா சூடாகி எரிய ஆரம்பிக்கிட்டுங்க. அதே நேரம் ஆவி வர்றதாங்கிறது பார்த்துருவோம். இங்கே வருது பாரு, நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு ஃபுல் சிம்மில். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் டைம் செட் பண்ணி வச்சுக்கலாம். 20 நிமிஷம் கழித்து இது ஓப்பன் பண்ணலாம். இது கண்டினியூவாக எரிய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகி. இப்போ 20 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். இன்னொரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓகே, 10 நிமிஷம் ஆகிடுச்சு. முருகா, ஓப்பன் பண்ணிடலாமா? இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆகா, ஃபுல்லாக ஆவி நின்று இருக்குது. இது மாதிரி ஆவி நின்றுருக்குனாவே ஓரளவுக்கு தம் ஆகிருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சைடை செக் பண்ணிடலாம். லைட் அடிங்க. ஓகே, இந்த மாதிரி சைடில் பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணி இல்லை, அடி பிடிக்கல, கரெக்டாக இருக்குது. உடச்சி விட்டுடலாம். மட்டன் பிரியாணி வாசம் ஏரியா ஃபுல்லாக வீசுங்கிற மாதிரி இருக்குது. நல்லா எப்படி உதிரியாக வந்துருக்கு பாருங்க சாப்பாடு. கறியெல்லாம் அப்படியே பஞ்சு பஞ்சாக வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டேஸ்டிங் வந்து சும்மா பிளேட்டில் வச்சுலாம் காட்ட போகிறதில்ல. பெரிய பிரம்மாண்டமான ஒரு வாழை இலையை விரித்து வச்சுருக்கோம்.
அந்த வாழை இலையில் கொட்டி எல்லோரும் குரூப்பாக ஒரு 10-15 பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ ஓடலை இதெல்லாம் வேறு. இன்றைக்கி செஞ்சது இவங்க கூடலாம் சேர்ந்து சாப்பிட்றதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு குட் மெமரிஸாக இருக்கும். ஸோ வாங்க அதில் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். டேஸ்டிங் வந்துருமா? இப்போ மட்டன் பிரியாணி போட்டாச்சு, கறி கொதிக்குதா? ஓகே, அப்படியே கறி பார்த்திங்கன்னா பஞ்சு பஞ்சாக வெந்து வந்துருச்சு, தனித்தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள் பீஸ். ஓகே, ஏதோ ஆம்பூரில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலுங்க. அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்குது. உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே நறுக்குன்னு இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டே வந்து நம்ம லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப தேங்க்யூங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ எண்டு வரையும் பார்த்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.